வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியாவோட மாமியார் பாக்கியாவை திட்டுறாங்க. இனியா இன்னும் வீட்டுக்கு வரலை, இந்த விஷயம் கோபிக்கு தெரிஞ்சா அவன்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ஒன்னால தான், கோபி நேரம் வீட்டில் இருந்தானா அவன் போய் கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா மாமனார் பாக்கியாவை நீ ஸ்கூல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி பாக்கியா ரெண்டு பேருமே இப்போது இனியாவை தேடி ஸ்கூலுக்கு போகிறாங்க. பாக்கியா அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணு இனியா உள்ளே இருக்கிறாளா, ஸ்கூல் பஸ்லேயே அவளை வரலன்னு சொல்கிறாங்க, அப்போ உள்ளே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு செக்யூரிட்டி. இப்போது அங்கே ஒரு டீச்சர் வராங்க. இனியா ஸ்கூல்லேருந்து வெளியில் போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே தேடி வரும்போது அவள் வேறு பக்கமாக வீட்டுக்கு போயிருந்திருப்பா, வீட்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. போகிற வழி ஃபுல்லாமே இனியாவை தேடிட்டே போகிறாங்க பாக்கியாவும் செல்வியும். ஒரு கட்டத்தில் பாக்கியாவுக்கு மயக்கம் வர மாதிரி வந்துடுது. செல்வி பாக்கியாவை ஒரு இடத்துல உட்கார வச்சு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. வீட்டில் இனியா பாப்பா இருக்கும்க்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கோபி இனியாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்குறாரு. நீங்கள்லாம் எனக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்குறீங்க டேடி, அதுவே அம்மாவாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை தான் நீ சாப்பிடணும்னு என்னை பேசியே சாப்பிட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கோபி சொல்கிறாரு. நீங்கள் இல்லாமல் அந்த வீட்டிலவே எனக்கு இருக்கவே பிடிக்கல டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ஒன்று சொல்வேன் டேடி செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை உங்களோட கூட்டிகிட்டு போயிருங்க டேடி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி இனியா, நானே இப்போ ஹோட்டல் ரூமில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறேன், கூடிய சீக்கிரமாகவே ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு போனதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. காரில் போய் இனியா உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா செலியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு கோபி. செலியன் சொல்கிறாரு, நீங்கள் வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் டெய்லி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். எனக்கும் உன்னைய இனிய அம்மா அப்பாவை பார்க்காம நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு கோபியும். இனியாவை பார்க்குறதுக்கு நான் ஸ்கூலுக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. பார்த்துட்டிங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு செலியன். ஆமாப்பா இனியா அவள் தான் அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இனியா இப்போ என் கூட தான் இருக்கிறா, நானே வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன், அவளை காணுன்னு யாரும் வீட்டில் தேட வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. செலியன் இப்போது வீட்டுக்கு வராரு. வாசலில் ஜெனி நின்றுட்டுருக்குறாங்க. ஜெனிட்ட செலியன் சொல்கிறாரு, பரவாயில்லையே எனக்காக வாசலில் வந்து காத்துட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் உனக்காக காத்துட்ருக்கல அப்படின்னு சொல்லி ஜெனி கோபப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போன இனியா இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இனியா வந்துடுவா, எங்கே போயிட போகிறா, எனக்கு தலை வலிக்குது, காஃபி போட்டு கொடு அப்படின்னு ஜெனிட்ட சொல்கிறாரு. ஜெனி காஃபி போடுறதுக்காக இப்போ கிச்சனுக்கு போகிறாங்க. ஈஸ்வரி பாட்டி செலியன்ட்ட சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு போன இனியா இன்னும் வரலப்பா, அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, இனியாவை அப்பா தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு, அவரே வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு செலியன். இது கேட்டுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது செலியா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி. ஆக்கியா மாமனார் வராரு. என்னது நிம்மதியாக இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்லிடுறாங்க. என்னடா உன் தங்கச்சியே காணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் காஃபி குடிச்சிட்ருக்குற அப்படின்னு திட்டுறாரு தாத்தா. அதெல்லாம் அவள் வந்துடுவார் தாத்தா, எனக்கு தலை வலிக்குது அதனால தான் காஃபி குடித்தேன் அப்படின்னு கூலாக சொல்லிட்டு போகிறாரு செலியன். இனியா வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு நம்பிக்கையோட பாக்கியாவும் செல்வியும் வராங்க. ஜெனி பாக்கியாட்ட கேட்குறாங்க, இனியாவை கூட்டிகிட்டு வரலையா ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொன்னாங்க, அவள் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்துட்டதா சொன்னாங்க, அவள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினச்சி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு அழுறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, நம்ம போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு தப்பாக நடந்திருந்தா கூட உடனே போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவுக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறியா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க பாக்கியா. இனியா இப்போ கோபியோட காரில் வந்து இறங்குறாங்க. பார்த்த உடனே ஜெனி போய் இனியாவை திட்டுறாங்க. எங்கே போயிட்ட இனியா, ஸ்கூல்லேருந்து நேராக வரணும்னு தெரியாதா அப்படின்னு திட்டுறாங்க. கோபி சொல்கிறாரு, குழந்தைய எதுக்கு மாற்றிட்டுற, நான் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இனியாவை அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு காணுனதும் எவ்வளோ பதறி போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு பாக்கியா திட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா, இப்போ என்னம்மா நீ ஊரை குட்டி வச்சு திட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு கோபப்படுறாங்க இனியா. தப்பு தான், நான் அப்பா கூட வெளியில் போகிறேன்னு சொல்லியிருந்துருக்கணும், ஆனால் அப்பாவை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. என்னது மறந்து போச்சா அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. உனக்கு காணுனதும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கிளம்பிட்டோம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இனியா யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கவே இல்லை. கோபிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் டேடி, தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு கோபியை ஹக் பண்ணுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.